தாவக கொடியை காட்டியதால் பறிபோன பரிசு. வென்ற காளைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நடந்த சம்பவம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தாவக கொடியை காண்பித்த நபரின் மாடு வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு பரிசு வழங்கப்படவில்லை. இந்த மாட்டை அவிழ்க்க முடியாது, மாட்டிற்கு பரிசு இல்லை, கேள்விக்குறி மாட்டிற்கு பரிசு இல்லை என்று மைக்கில் அறிவிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டு மதுரையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலிருந்து சீறி வரும் காளைகளை வீரர்கள் தழுவி பரிசுகளை வென்றனர். அதேபோல தன்னை தள்ளி வரும் வீரர்களை மாடுகள் முட்டி தூக்கி வீசி உரிமையாளருக்கு பரிசுகளை பெற்றுக் கொடுத்தது. விறுவிறுப்பான இந்த போட்டியில் நேற்று மாலை சுமார் 3:45 மணி அளவில் மதுரை மாவட்டம் விஜயன்பன் என்பவரின் காளை அவிழ்க்கப்பட்டது. அந்த காளை வாடிவாசலிலிருந்து வெளியே வர மறுத்தது. இதனையடுத்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் காளையின் வரவேற்பை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் சைக்கிள் என்று பரிசு அறிவிக்கப்பட்டது. இந்த வேளையில் காளையை அவிழ்த்து வந்த நபர் களத்தில் நின்றபடி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தனது பாக்கெட்டில் இருந்து எடுத்து உயர்த்தி காண்பித்தார். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மைக்கில் மாட்டிற்கு பரிசு இல்லை, எல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிவிட்டிருக்கு, இந்த மாட்டை அவிழ்க்க முடியாது என்றார். ஆனால் அதற்குள் வாடிவாசல் நின்ற மாடு சிரிப்பாய்ந்து வெளியே வந்தது. அதனை வீரர்கள் யாரும் பிடிக்கவில்லை. இதனையடுத்து மீண்டும் மைக்கில் இந்த கேள்விக்குறி மாட்டிற்கு பரிசில்லை, இதுவெல்லாம் தேவையா என்று காளையுடன் வந்தவரை நோக்கி கூறினார். ஆனால் அந்த நபர் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து தாவகை கொடியை உயர்த்தி காண்பித்துக் கொண்டே வெளியேறினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது.